ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் நம்ம சூர்யாவுக்கு 6 படங்கள் இசையமைச்சிருக்காங்க. அது என்னென்ன படங்கள், என்ன வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யாவுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் 6 படங்கள் இசையமைச்சிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 30வது வயசில் மாயாவி படம் தாங்க. மாயாவி படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஜோதிகா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் சிங்கமொழி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் பாலையா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துடலாம். ரெண்டாவது படம் 2005ஆம் ஆண்டு சூர்யாவுடைய 30வது வயசில் 6 படம் தாங்க. 6 படத்துக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக திரிசா கதாநாயகியாக ஜோடி சேர்ந்துருக்காப்புல. இந்த படத்தை டைரக்டர் ஹரி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் ஆறுமுகம் 6 அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த 2 படங்களில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பார்த்துக்கலாம். மூணாவது படம் நம்ம சூர்யாவுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்ச படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில், அதாவது நம்ம சூர்யாவினுடைய 35வது வயசில் சிங்கம் படம் தாங்க. சிங்கம் படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காப்புல. இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக அனுஷ்கா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தையும் டைரக்டர் ஹரி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் துரைசிங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாலாவது படத்தை பார்த்துடலாம். நாலாவது படம் 2010ஆம் ஆண்டு சூர்யாவினுடைய 35வது வயசில் மன்மத அன்பு அப்படிங்கிற படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம சூர்யா ஹிம்செல்ஃபாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் கே ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. நாலாவது படத்தை பார்த்தாச்சு. அஞ்சாவது படம் 2013ஆம் ஆண்டு சூர்யாவினுடைய 38வது வயசில் சிங்கம் 2 தாங்க. சிங்கம் 2 படத்துக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக அனுஷ்கா ஜோடி சேர்ந்துருக்காப்புலங்க. இந்த படத்தையும் டைரக்டர் ஹரி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதுலேயும் துரைசிங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க. இதில் இன்னொரு கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. யாருன்னு தெரியுமா? நம்ம ஹன்சிகா தாங்க. ஹன்சிகாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆறாவது படத்தை பார்த்துடலாம். ஆறாவது படம் இன்னும் ரிலீஸ் ஆகலைங்க. அது என்ன படம் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆறாவது படம் 2024ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆக போகிற கங்குவார் படம் தாங்க. இந்த படத்துக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தை டைரக்டர் சிவா தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகலைங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் 6 படங்கள் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.